அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரதசப்தமி 2025. ரதசப்தமி என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள். இது சூரிய பகவானை வழிபட்டு பலவீனமான நலன்களை பெறுவதற்குரிய ஒரு நாளாகும். இந்த ஆண்டு ரதசப்தமி 4/2/2025 தை மாதத்தின் 22ஆம் நாள் தை செவ்வாயில் வந்திருக்கு. இந்த நாளில் என்ன செஞ்சால் செல்வ நிலை உயரும், பண சேர்க்கை உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ரதசப்தமி என்பது ஆண்கள், பெண்கள், கணவனை இழந்தவர்கள்னு எல்லாருமே விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாள். புராணத்தின்படி காஷ்யபரின் மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதமிருந்த ஆகாரத்தை எடுத்துச் சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள். நேரம் கழித்து வந்த உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர், என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளிக்கிறார். பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காசியப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல, நீ வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார். அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார். சூரியன் அவதரித்த உத்திராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுது. இதனை சூரிய ஜெயந்தி அப்படின்னும் சொல்கிறாங்க. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுது. ரத சப்தமி அன்று 7 எருக்கும் இலைகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த இலைகளை தலையில் 1, கண்களில் 2, தோள்பட்டையில் 2, கால்களில் 2 என வைத்து குளிக்கணும். தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையையும், ஆண்களாக இருந்தால் அட்சதையை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும், பெண்கள் உயர் நிலையை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்று புராணங்களில் சொல்லப்படுது. இப்படி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான குளியல் முறையை பற்றி இந்த பதிவில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாளை பற்றிய இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் உங்களது திருமண நாளன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினால் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சூரிய பகவானின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.